அம்மா நீங்களும் வந்து நலுங்கு வைங்கம்மா. வாங்கம்மா, வந்து வைங்க, வாங்க. எல்லா செல்வமும் பெற்று மகராசியா பேருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி நீ இருக்கணும். கார் ரெடி ஆயிடுச்சுமா. நீ போப்பா, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. நான் போயிட்டு வரட்டா? நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்கம்மா. வரேன். வாங்கம்மா. வாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். வரேங்க. சாரி. பரவாயில்லம்மா. அம்மா, இது யார் தெரியுமா? திவ்யா. திவ்யா, இதான் அம்மா. தெரியுது. அம்மா, ஒரு முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். சரி. தாத்தா நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா. உங்களை பத்தி எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. நீங்க நல்லவங்க இல்ல. எங்க அம்மாவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போக வச்சவங்க தானே நீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருமா, என்னால இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். இத பாரு, நான் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. என்னம்மா, திவ்யா கீழே போயிட்டாளா? போயிட்டா. உன் மருமக எப்படி? அவளுக்கு என்னப்பா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இப்ப நீங்க சொன்னபடியே காஞ்சனாத்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திரு, என்ன இது? என்னாச்சு? ஆமா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சின்னதா ஒரு காயம். ஆபீஸ்ல கதவுல கிழிச்சுக்கிட்டேன். முதல்ல நாளைக்கு நீ பரிகாரம் பண்ண கோயிலுக்கு போய் அந்த கடைசி பூஜையை பண்ணிடணும். கொஞ்ச நாளா ஒன்னு சுத்தி எப்பவும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அது முழுசா நீங்கணும்னா அந்த பரிகாரத்தை நீ முடிச்சே ஆகணும். திரு, நான் சொன்னதுக்கு பதிலே பேசாம நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நாளைக்கே நான் கடைசி பரிகார பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? திரு, கீழே வா. அம்மா, திவ்யா கிளம்புறான்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீ போய் அமிச்சிட்டு வா. எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிம்மா. என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லி தொலைங்களேண்டா. இப்படி மூஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கஜேந்திரா? குட்டி தப்பிச்சிட்டான். என்ன சொல்ற? கோயிலுக்கு போயிட்டு வரமா, ஆசீர்வாதம் பண்ணு. நீ நல்ல ஆரோக்கியத்தோட 100 வருஷம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும். டேய், வேட்டி சட்டை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் கொண்டே போட்டுரும் போல இருக்கு. கோவில்ல இருந்து நீ வந்ததும் முதல்ல உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். சரிம்மா, நான் வரேன். சரி, பாத்து போயிட்டு வா. பாட்டி, தாத்தா. என்ன திரு, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி, இன்னைக்கு கடைசி நாள் பரிகார பூஜை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, தீர்க்காயுசா இருப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு வேண்டிக்கிட்டு வா. சரிங்க பாட்டி. திரு, வேட்டி சட்டையில உன்னை பாக்குறப்ப
கல்யாண மாப்பிள்ள மாதிரியே இருக்க. அப்படியே உன் முகத்துல கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. கிண்டல் பண்ணாதீங்க அத்தை. அத்தை, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. புரியலையா? அன்னைக்கு காஞ்சனாத்தோட பொண்ணுன்னு நீங்க வேற பொண்ணோட போட்டோவை மாத்தி காமிச்சிட்டீங்கல்ல? ஓ ஆமா, அது அக்கா உன்கிட்ட திவ்யாவோட போட்டோவை காட்ட சொல்லி கொடுத்திருந்துச்சு. அத வாங்கி டேபிள் டிராயர்ல வச்சிருந்தேன். அதே மாதிரி கவர்ல நம்ம ஆபீஸ் விளம்பரத்துல நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட போட்டோவும் வாங்கி வச்சிருந்தேன். அது எனக்கே தெரியாம மாத்தி உன்கிட்ட காமிச்சிட்டேன். அதுவே எனக்கு திவ்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அத்தை, நீங்க திவ்யாவோட போட்டோவை அப்பவே காமிச்சிருந்தா நான் வீட்டை விட்டு போனது, உங்களை திட்டினது, இது எதுவுமே நடந்திருக்காது. எனிவே சாரி அத்தை. பரவாயில்ல. இப்ப நீ திவ்யாவை எந்த அளவுக்கு லவ் பண்றன்னு என்கிட்ட கோபப்பட்டதை வச்சே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதை விடுங்க அத்தை. நான் பரிகார பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன். பாட்டி, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. போயிட்டு வா. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு? அந்த போலீஸ் சாதாரணமானவன் இல்லடா. நம்ம எல்லார விடவும் வியாக்கியானம் அதிகம். ஊரையே வித்துருவான். இவன் புள்ள. நம்ம தானடா ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஐயோ, அவன் கண்டிப்பா இங்கதான் வந்துகிட்டு இருப்பான். அவன் வந்தா அடுத்த நிமிஷம் எல்லா உண்மையும் அந்த கிழவிகிட்டையும் லட்சுமி கிட்டையும் சொல்லிடுவானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. அதுக்கப்புறம் ஊருக்காரங்க பிரச்சனை பண்ணி